அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யூத அகீதா நூல் ஆகிய ஸ்லோஷா அசார் இக்காரிம் என்று சொல்லுவாங்க. ஏறத்தாழ முஸ்லிம்களுடைய அகீதா நூல் எப்படி இருக்குமோ அது போலவே அந்த போக்கில் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் இது. இன்னும் சொல்லப்போனால் முஸ்லிம்களுடைய ஹிலாஃபத்துல முஸ்லிம்களுடைய ஆட்சியில வாழ்ந்த ஒரு முக்கியமான யூத குருமார்ல யூத ஆலிம்கள்ல ஒருத்தர் தான் மோசஸ் இப்னு மைமூன் என்று சொல்லுவாங்க. இவர் எழுதிய ரொம்ப பிரபலமான ஒரு அகீதா நூல், யூத அகீதா நூல் தான் இந்த புத்தகம் என்பது, ஸ்லோஷா அகார் இக்காரிம் என்பது. இது வந்து யூத நம்பிக்கையின் 13 அடிப்படை கொள்கைகளை, பிரின்சிபல்ஸை, ஃபண்டமெண்டல்ஸை தொகுத்து உள்ள ஒரு நூல். இந்த மோசஸ் இப்னு மைமூன், மைமோனைட்ஸ் என்று சொல்லுவாங்க. இவர் வாழ்ந்த காலம் 1135 1604 சிஇ, இந்த வாக்கில் வாழ்ந்தவர். ஸ்பெயின் நாட்டில் வந்து வாழ்ந்தவர் இவர். இவருடைய ரொம்ப ஃபேமஸான பேர் வந்து ராம்பம் என்று சொல்லுவாங்க. ராம்பம் சொன்னாலே யூத மதத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆலிம், அவங்கள ஒரு ஆலிம், ரப்பி என்று சொல்லுவாங்க. தோராவிலிருந்து தொகுக்கப்பட்டது இது. கடவுளுடைய இருப்பு, ஒற்றுமை, உடலற்ற தன்மை, தீர்க்க தரிசனம், குறிப்பாக மோசஸோடைய தீர்க்க தரிசனம், தோராவுடைய தெய்வீக தோற்றம், மாறாத தன்மை, மேலும் வந்து தண்டனைகள், வெகுமதிகள், மெஸ்ஸியா மற்றும் உயிர்த்தெழுதல் போன்ற முக்கிய யூத நம்பிக்கைகளை கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு நூல் தான். இந்த கொள்கைகள் வந்து ஒரு அடிப்படை கொள்கையாக செயல்படுது. பெரும்பாலும் அனிமா அமின், நான் நம்புகிறேன் என்ற ஓதப்படக்கூடிய ஒரு விஷயம். மேலும் அவை வந்து யூத தத்துவம் மற்றும் நடைமுறை மையமாக உள்ளது. முதலாவது வந்து கடவுளுடைய இருப்பை பற்றி சொல்லும். அதுல வந்து 13 அடிப்படைகள் வரும். கடவுள் தான் படைப்பாளர் மற்றும் இருப்பதுடைய முதன்மை காரணம் அவர்தான் என்று வரும். இரண்டாவது அடிப்படை வந்து கடவுளுடைய ஒற்றுமை, கடவுள் முற்றிலும் ஒரு தனித்துவமானவர் என்று. கடவுளுடைய உடலற்ற தன்மை, கடவுளுக்கு எந்த உடல் வடிவமோ அல்லது பண்புகளோ கிடையாது என்று சொல்லக்கூடியது. நான்காவது அடிப்படை வந்து கடவுளுடைய நித்தியம், கடவுள் வந்து நித்தியமானவர் என்று சொல்லும். அஞ்சாவது அடிப்படை வந்து பிரத்யேகமான வழிபாடு, கடவுளை மட்டும்தான் வணங்கணும் என்று. அடுத்து தீர்க்க தரிசனம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா, கடவுள் வந்து தீர்க்க தரிசனம் மூலம் மனித குலத்துடன் தொடர்பு கொள்றார் என்று. ஏழாவது வந்து மோசஸுடைய தீர்க்க தரிசனம், மோசஸ் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய தீர்க்க தரிசி என்று சொல்லுவாங்க. எட்டாவது வந்து தோராவுடைய தெய்வீக தோற்றம், அதாவது தோரா வந்து கடவுளிடமிருந்து வந்தது என்று. அடுத்து தௌராத் வந்து அதனுடைய மாறாத தன்மை, அதை யாரும் மாற்ற முடியாது என்று இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா மாற்றப்பட்டுருச்சு, அதை படிச்சாலே நமக்கு தெரியும். அடுத்தது வந்து கடவுளுடைய அருள், அதாவது கடவுள் அனைத்து மனித செயல்களையும் சர்வ அறிவாற்றலால் அறிந்திருக்கிறார். மேலும் வெகுமதிகளையும் தண்டனைகளையும் அவர் வழங்குறார், யாருக்கு எது கொடுக்கணுமோ. அடுத்தது வெகுமதி, பழிவாங்கல், இது ரெண்டுமே இருக்கு. தெய்வீக நீதி தான் வெல்லும் என்று சொல்லுவாங்க. அது மேசியாவுடைய வருகை, மெசாயா வந்து மற்றும் மேசியான சகாபத்துல நம்பிக்கை கொண்டிருப்பாங்க. இறந்தவர்கள் உயிர்த்தெழுதல்ல நம்பிக்கை கொள்வாங்க. ஸோ யூத இறையியலை புரிந்து கொள்வதற்கு இந்த கொள்கைகள் அடிப்படையாக இருக்கு. சில நவீன அறிஞர்கள் அவற்றின் முழுமையான பிணைப்பு தன்மையை வந்து பற்றி விவாதித்தாலும் அவை வந்து யூத நம்பிக்கைகளின் பரவலாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சுருக்கமான ஒரு அக்கீதா நூல். அவங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா இதுதான் அந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ். எந்த அளவுக்கு சொல்லணும்னா, சலாவுதீன் அல் அய்யூப் இருந்தாங்களே, ஜெருசலேத்தை பாலஸ்தீனை வெற்றி கொண்டவர்கள், அவங்க தன்னுடைய அரச மன்னர்களுக்கு மருத்துவ ஆலோசகராக இருந்தார், கோர்ட் பிசிஷியனா இருந்தார், தலைமை மருத்துவராக இருந்தார் அவங்களுக்கு எகிப்துல. சலாவுதீன் அவங்களை ரொம்பவே மதித்தார், மோசஸ் இப்னு மைமூனா. மேலும் பல இஸ்லாமிய மருத்துவ முறைகள் மற்றும் அறிவியல் விவகாரங்களில் ஆலோசனை வழங்கினார். மருத்துவ நூல்கள் கூட இவர் எழுதியிருக்கிறார், தத்துவ நூல்கள் எழுதியிருக்கிறார், யூத சட்ட அகீதா நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. எப்படி அக்கீதா நூல்கள் நாம இதை நம்புறோம், ஈமான் கொள்றோம், அந்த மாதிரி வருமோ அதே மாதிரி இதுவும் அது போலதான் வரும். நாங்க வந்து நம்புகிறோம், நான் நம்புகிறேன் என்றுதான் இந்த 13 அடிப்படைகளும் வரும். அப்படிதான் தொடங்கும். கடவுளுடைய தனித்துவத்தை நாங்க நம்புறோம், மேலும் வந்து கடவுள் இருப்பை நாங்க நம்புறோம் என்றெல்லாம் வரும். அதே அக்கீதா பாணியில பாருங்க, ஒரு இஸ்லாமிய அரசுல அவங்க வாழ்றாங்க, எந்த அளவுக்கு சுதந்திரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு பாருங்க. யூதர்கள் முஸ்லிம்களுடைய ஆட்சியில தான் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். உலக வரலாற்று படிச்சவங்க எல்லாருக்குமே தெரியும். மற்ற அரசுகளிடம் என்னது அடிமைகளாகத்தான் அவங்க இருந்தாங்க, புறக்கணிக்கப்பட்டாங்க எல்லா ஊர்களிலிருந்தும். இப்போ இதுக்கான மறுப்பாக நம்ம பார்ப்போம், எப்படி இது வந்து சில பிழையான விஷயங்கள் இதுல இருக்கு என்பதை நம்ம பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். இவர் மற்ற நூல்களும் எழுதியிருக்கிறாரு, மிஷ்னா தோரா என்று, தலாலத் ஹாயிரின் என்று எழுதியிருக்கிறாங்க, அக்கீதா இக்னாயியா என்று நூல்களும் எழுதியிருக்கிறாங்க. எல்லாமே யூத மதத்தை சார்ந்த விஷயங்கள் தான். இதுல வந்து கடைசி இறுதி தூதரான முகமது நபியை வந்து புறக்கணிக்கிறார் மூசா இப்னு மைமூன், இந்த யூத குருமார். மூசா நபி சிறந்த 5 நபிமார்கள்ல ஒருத்தவங்க தான், உண்மைதான்.
ஆனா இறுதி நபியை ஈமான் கொள்ளாதவர்கள் அவர்களால் சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது. நிச்சயமாக மூசா நபி அவர்கள் சிறந்த ஒரு தூதர், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தௌராத்தை வந்து யாரும் மாற்ற முடியாது, சுத்தமாக இருக்கு என்று சொல்றாங்க. கண்டிப்பாக கிடையாது. தௌராத்தை படிச்சவங்களுக்கே தெரியும் இப்போ எந்த அளவுக்கு அது மாறி இருக்கு, திரிக்கப்பட்டிருக்கு என்று. குரான் மட்டுமே முழுமையாக பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறது. தௌராத்துல எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்வது தவறானது. தௌராத்தை இப்ப படிச்சு பார்த்தாலே தெரியும். முன்னுக்கு பின் எவ்வளவு முரணா இருக்குது, எத்தனை வேர்ஷன்ஸ் இருக்கு என்று. இதுல சில அக்கீதா அடிப்படைகள் வந்து தத்துவ சிந்தனையால குழப்பி இருப்பாரு. ஆனா இஸ்லாம் குரான் சொன்ன அடிப்படையிலே என்ன செய்யுது, அல்லாஹுடைய இருப்பு, பண்புகள், பெயர்களை வந்து நிறுவக்கூடியதாக இருக்கு. குறிப்பாக இவர் என்ன செஞ்சார் என்றால், கடவுளுடைய பண்புகளை பற்றி எதிர்மறை இறையியல் தாவீல் என்று சொன்னாங்க, அதை ஆதரித்தார். கடவுள் இல்லாததை மட்டுமே விவரிக்க முடியும் என்று வாதிட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கடவுள் வந்து சக்தி வாய்ந்தவர் என்பதை விட கடவுள் பலவீனமானவர் அல்ல என்ற போக்குல அவர் சொன்னார். கடவுளுக்கு நேர்மறையான பண்புகளை கூறுவது மானுடவியல் என்று அவர் நம்பினார். மேலும் தௌஹீதை சமரசம் செஞ்சார். இதெல்லாம் அதுல உள்ள முக்கிய பிழைகள். கடவுளுக்கு நேர்மறையான பண்புகளை கூறுவது தஷ்பீஹ் என்று அவர் வந்து நம்பினார். தஷ்பீஹ் என்றது வழி தவறான ஒரு போக்கு. அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை பற்றி சொல்லும்போது தஷ்பீஹ், தாத்தீல், தகீஃப், தஹரீஃப் இதெல்லாம் இல்லாம சொல்லணும். குர்ஆன் சொல்ல எப்படி வந்ததோ அப்படி சொல்லணும். ஸோ வஹி என்பது இஸ்லாத்துல வந்து அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு விஷயம். ஆனா இவர் என்ன சொன்னார் என்றால், அவருடைய அக்கீதா நூல்ல, அதாவது இறைவனிடமுடைய வெளிப்புற நேரடி வெளிப்பாட்டுகளுக்கு பதிலாக தீர்க்கதரிசி அந்த தூதருடைய நினைவில் உள்ள நிகழ்வுகள் என்று சொன்னார். இதெல்லாம் அதுல உள்ள பிழைகளாக இருந்தது. தத்துவ உண்மைகள் இருக்கு இல்லைங்களா, அதோடு ஒத்து போறதுக்கு அந்த தஷ்பீஹ் மானுடவியல் வேத பகுதிகளை வந்து உருவகமாக விளக்க வேண்டும் என்று மைமனோட் சொன்னார். இதுல மாறாக இஸ்லாம்ல வந்து அறிஞர் அஹ்லுசுன்னாவல் அறிஞர்கள் வந்து அடிப்படை விளக்கங்களை ஆயாத்துல் முஹ்கமாத் என்று சொல்லுவாங்க, அதிகமாக இதை உருவகப்படுத்துறதுக்கு எதிராக எச்சரிச்சாங்க. சுருக்கமாக சொல்லணும், அரிஸ்டாட்டிலுடைய தத்துவத்தை வந்து யூத இறையியலோடு அக்கீதாவோடு முழுமையாக ஒருங்கிணைக்க இந்த மைமோனைட்ஸ் என்ன செஞ்சாரு, முயற்சி செஞ்சார். வேதத்துடைய வெளிப்படையான நேரடி அர்த்தங்களை விட பகுத்தறிவு தத்துவ முடிவுக்கு முன்னுரிமை அளிக்கும் விளக்கங்களாக அது இருந்தது. இது யூத சமூகத்திலே ஒரு சர்ச்சைக்குரியதாக இருந்தது. இதுல வந்து பிலாசபிக்கல் ப்ரூஃப்ஸ், தத்துவ ரீதியாக வந்து அவர் என்ன செய்வார், ஆதாரங்களை எடுத்து வைப்பார் கடவுளுடைய இருப்புக்கு. ஆனா இது தவறான ஒரு விஷயம். மாறாக குரான் சுன்னா ரீதியாகத்தான் அல்லாஹுடைய பண்புகள் வந்து விவரிக்கப்பட வேண்டும். அதாவது இறைவனுடைய பண்புகள் வந்து விவரிக்கப்பட வேண்டும். குரானும் சுன்னாவும் தான் சரியான அக்கீதாவை சொல்லித்தர முடியும். மாறாக பிலாசபியோ வேற எதுவோ கிடையாது. ஸோ நம்ம இதுல கோட்டை விடப்பட்ட தவறான விஷயங்கள் என்னன்னா, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இறுதி தூதர், இருக்க தூதர்களிலே சிறந்தவர் என்பதை அவர் சொல்ல மறுத்திருப்பார். தெரிந்திருந்தும் குரான் மட்டும்தான் முழுமையாக பாதுகாக்கப்பட்டது, தௌராத் பாதுகாக்கப்பட்டதில்லை. அதையும் அவர் வந்து தவறாக சொல்லியிருப்பார். அதுல தௌராத் முழுமையாக பாதுகாக்கப்பட்டது என்று. கடவுளுடைய பண்புகள் வந்து முழுக்க முழுக்க நஸ் ரீதியாக, அதாவது குரான் சுன்னா ரீதியாக தான் நிறுவப்பட்டிருக்க வேண்டும். அதையும் அந்த விஷயத்திலும் இவர் தவறு விட்டிருப்பார் அவருடைய அக்கீதா நூல்ல. அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், வேறு இடைத்தரகர் இல்லை என்பது குரான் சுன்னாவோட சரியான அக்கீதாவாக இருக்கிறது. ஸோ தத்துவ ரீதியாக மைமோனைஸ் பேசினது ரொம்ப தவறானது. அல்லாஹ்வுடைய யுனிக்னஸ் என்பது குரான் சுன்னா ரீதியாகத்தான் சரியான ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்க முடியும். ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் சிறந்த தூதர் என்று உயர்த்துவது தவறான ஒரு விஷயம். அவங்க ஒரு சிறந்த தூதர், அதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. மாறாக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இறுதி தூதராகவும் இருக்கார். தூதர்களிலேயே சிறந்த தூதராக அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்களை பின்பற்றினால்தான் ஒருவர் சொர்க்கம் செல்ல முடியும். ஸோ தௌராத் வந்து மனித கைகளால் மாற்றம் செய்யப்பட்டு விட்டது இல்லைங்களா. வயலுல் லதீன யக்துபூனல் கிதாப பி ஐதீஹிம் என்று அல்லாஹ் சொல்றான். 2வது அத்தியாயம் 79வது வசனத்தை படிச்சு பாருங்க. அவங்க கைகளாலே அதை எழுதி கொண்டு இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று சொல்பவருக்கு தீங்கு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். குர்ஆனை நாம தான் பாதுகாப்போம், நாம தான் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். தௌராத் அது போல பாதுகாக்கப்படவில்லை. அவங்களுடைய மத குருமார்களிடம் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுச்சு. அந்த பொறுப்புக்கு அவர்கள் மாறு செய்தார்கள். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஃஅலூன் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் நீங்கள் செய்யும் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான். ஈசா நபி வந்து குர்ஆனின் படி என்ன செய்வாங்க, இறுதி காலகட்டங்களை இழங்குவாங்க. ஆனா யூதர்களுடைய மெசையா வந்து முற்றிலும் வேறுபட்டவர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிடையாது, அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஸோ இஸ்லாமிய அக்கீதா அல்லாமல் வேற எந்த அக்கீதாவை எடுத்தாலும் அதுல நிறைய பிழைகளும் ஓட்டைகளும் இருக்கும். மனித கரங்களால் அது மாசுபடப்பட்டிருக்கும் என்பதற்கு இது ஒரு சிறந்த ஒரு ஆதாரமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய முயற்சிகளை வந்து கபூல் செய்வானாக. என்னதான் ஃபேமஸான சிறந்த ஒரு நூலாக இருந்தாலும் எவ்வளவு பிழைகள் இருக்கு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.